Now, இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பொறுத்தவரைக்கும் ரெண்டு இது இருக்கிற போர்ட்ஃபோலியோ, ரெண்டு செக்யூரிட்டிஸ் உள்ள போர்ட்ஃபோலியோ, செக்யூரிட்டி ஏ அண்ட் செக்யூரிட்டி பி. செக்யூரிட்டி ஏ உடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 12%, செக்யூரிட்டி பி உடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 20%. 12 and 20. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ 20, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பி 40. correlation coefficient between A and B being -1 கொடுத்திருக்காங்க. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். So we have already discussed இந்த risk return எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்னு நம்ம previous classல பார்த்திருக்கிறோம். Right. This will be the return. This will be the risk. Return வந்து small r யூஸ் பண்ணிக்கிறேன். risk வந்து standard deviation யூஸ் பண்ணிக்கிறேன். கம்மியான risk, கம்மியான return, இது ஒரு security. அதிகமான risk, அதிகமான return, இது இன்னொரு security. risk கம்மி, return கம்மி இந்த இடத்துல இருக்கு. risk return ஜாஸ்தி இருக்கு, அதே மாதிரி risk ஜாஸ்தி இருக்கு. இந்த சைடுல ரிட்டர்ன்ஸ் வரும்போது 0 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 2, 4, 6, 8 and so on. ரிஸ்க் வரும்போது 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் நம்ம பார்த்தோம். ஓகே, ஏ வந்து 2%, 4% வருதுன்னு வச்சுக்கலாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்திருந்தால் அது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரோ between the two 1 ஆக இருக்கலாம். It will be in the range between 1 to -1. ஓகே, இதுக்குள்ள தான் இருக்கணும். சப்போஸ் அந்த correlation coefficient வந்து 1 ஆக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா டைரக்டா இருக்கும். இதெல்லாம் நம்ம previous classல பார்த்துட்டோம். இதே correlation coefficient -1 ஆக இருந்தால் sometimes it may reach negative or 0 standard deviation with a higher revenue. அதாவது போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க 0 நோக்கி போகுது ரிவர்ஸ்ல. அப்ப 4% இந்த இடத்துல 2% இருந்துச்சு, இப்ப 4% மூவ் ஆகுது பாருங்க. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது it becomes 4 and risk becomes 0. y axis டச் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க risk 0, x axis நோக்கி போகுதுன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாயிடுது. ஸோ நவ் ஒய் ஆக்சிஸ்ல போய் டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ரிஸ்க் 0, ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்கு. we have 4%. ஒரு லெவலுக்கு அப்புறம் திரும்பவும் ரிவர்ஸ்ல போயிடும். இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். ஸோ திஸ் வில் பி +1, this will be -1. In practical life it should be anywhere between these two combinationsல இருக்கும். anywhere between these combinations. அதாவது பிளஸ் 0.5 இல்ல -0.5 இருக்கலாம். பர்ஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் -0.5 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்பவும் ஃப்ரண்ட்ல போய ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர். அப்ப ப்ராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் இந்த ஒயிட் கலர்ல போட்டாலும் அதுதான் இருக்க முடியும். இப்ப இந்த ரோ வந்து -1 ஆக இருந்துச்சுன்னா யூ கேன் எலிமினேட் யுவர் ரிஸ்க் ஆல்மோஸ்ட் டு 0வா எலிமினேட் பண்ணிடலாம். எந்த ஸ்டேட்ல இது 0 ஆக்க முடியும் அப்படின்னு கால்குலேட் பண்ணதுக்கு we have this formula. In the number of what weightage will be given for investing in A is calculated. அந்த லெவல்ல we will be making the risk 0. இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நான் இங்க ஃபீட் பண்றேன். weight of A is equivalent to standard deviation of B 40% divided by standard deviation of A 20% plus standard deviation of B 40%. So அப்படின்னா 2/3. A should be 2/3 இருக்கணும். அதே சமயத்துல weight of B எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1 minus weight of A. ரெண்டு சேர்த்தா தானே ஏயும் பியும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்றீங்க 100 ரூபான்னு சொன்னால் A உடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2/3 66 rupeesனா அந்த 33 rupees இருக்கணும். Is that okay? So 1 minus 2/3, the answer being 1/3. இப்ப இந்த இதை வச்சு நீங்க ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ரிஸ்க் ஆஃப் தி
portfolio is equal to weight of A, standard deviation of A, and weight of B, standard deviation of B, then plus 2 weight of A, standard deviation of A, and weight of B, standard deviation of B, into row between A and B. நல்லா கவனிங்க, இந்த இது வேரியன்ஸ் வரும். இதை திரும்ப நீங்க என்ன பண்ணணும், சம் பண்ணிட்டு ரூட் எடுக்கணும். டு த பவர் ஹாஃப் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வில் பி கெட்டிங் திஸ். இந்த ரோ இருக்கு இல்லையா, இது -1 ஆக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இது ஃபுல்லாவே மைனஸ் ஆயிடுது. உங்களுடைய யூசுவல் ரிஸ்க் காட்டியும் இது குறைக்கும். இதே பிளஸ் இருந்தால் ஆட் ஆயிடும். அதாவது லாஜிக், அதுதான் இந்த டயக்ராம் இந்த மாதிரி வருது. இப்போ இந்த ரேஷியோல போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் பிகம் 0 ரிஸ்கா இருக்கும். பட் திஸ் ஃபார்முலா will be applicable only when the row is equal to -1. row -1 ஆக இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் if row is not equal to -1 ஆக இருந்தால் then you have to depend on this formula. அவ்வளவுதான். Is that okay? You have to keep this point in your mind. Come on, finish up copying this. நம்ம ஏற்கனவே இந்த ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் எல்லாம் கால்குலேட் பண்றதை பார்த்துட்டோம். அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன் இந்த கால்குலேஷனை. இந்த லாஜிக் மட்டும் தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கூடியது. Come on, finish up copying this. Now let's see here. Just now we have discussed the theory. This will be called return. This will be called standard deviation. Okay. Lesser the risk, lesser the return, more the risk, more the return. You are aware about that in the case of standard deviation with the correlation coefficient +1 ஆக இருந்தால் it will be straight line. -1 ஆக இருந்தால் this will go backside and reaches 0 and later again it starts growing. Standard deviation, the correlation coefficient should be -1. Practically these two not possible. கொஞ்சம் bend ஆயிட்டு வரதுதான் possible சொன்னேன். Extreme cases not possible. Is that okay? அப்ப எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சின்னதா ஒரு bend இருக்கும் இல்லையா? I just keep this way. இப்படி ஒரு சின்ன bend வந்துட்டு இப்படி வந்துரும். இதுதான் கரெக்ட். இதான் வந்து நமக்கு இருக்கும். If I have two securities, is that okay? A, B னு ரெண்டு securities இருந்தால் இது security A, இது security B. சார் security C னு வச்சிருக்கேனே சார், அப்படியா? அது security A 10% return, 10% risk, B 20% risk return, 20% risk, C 30% return, 30% risk, D 40% return, 40% risk. இது return, இது risk. அது return ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகுது. So both are parallelly increasing. So அப்ப இது A, இது B. அப்ப B க்கும் C க்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான டயகிராம் வரும். C க்கும் D க்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான டயகிராம் வரும். அதாவது எல்லாத்துக்குமே இட்ஸ் நாட் எக்ஸாக்ட். எல்லாத்துக்குமே எக்ஸாக்ட்டா +1 -1 இருக்காது. இட் மே பி எனிவேர் பிட்வீன் +1 ல இருந்து -1 வரைக்கும் வரும். ப்ராபபிலி 0.5, 0.4, 0.6 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம். 0.7 இதோட டயக்ராம் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சமா ரிவர்ஸ்ல பெண்ட் ஆயிட்டு இப்படி வந்துடும். பட் நீங்க நாலுமே சேர்த்து இன்வெஸ்ட் பண்றீங்க. You're not investing only in 2 securities, you are investing in 4 securities அப்படின்னு சொன்னாக்க now you are going to connect all these things. இது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த டயக்ராம்.
இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா broken egg ஸ்டைல்ல இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? broken egg. ஓகே, சி இது எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த டயக்ராம் வந்து இப்படி இருக்கும். எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அத்தனை ஷேர் இருக்கும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போடும்போது ஒரு எக்கு உடச்சு விட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதாவது தான் இது வந்து எக்கோடைய ஷெல் உடஞ்ச பிறகு எப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, டயக்ராம் கரெக்டாக வரல அந்த லுக்குக்கு, பட் இட் ரிசம்பிள்ஸ் லைக் broken egg. அதனால இது பேர் broken egg ஷேப்னு சொல்லுவாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றது இப்ப பார்க்க போறது ரிட்டர்ன்ஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்றது எப்படி வரும்னா, உங்களுக்கு ஆப்டிமம் ப்ராபபிலி இந்த இடம் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது திஸ் இஸ் வாட் அபவுட் RF. இந்த இடம் வந்து RF னு வச்சுக்கலாம். we can name this being RF, right? RF னா என்ன அர்த்தம்? risk free rate of return. risk free rate of return. ஆனா this return may be increasing as per your risk and return. ஓகே, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பேரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. you get this much of return, no risk. பேங்க்ல போட்டீங்கன்னா ஒரு 5% 6% கிடைக்கிறது, no risk at all. இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாப்பீங்க. இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் த கார்னர். இப்ப -1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போகணும்னா இதுதானே பெஸ்ட் ஆப்ஷன். -1 இல்லாமல் சம்வேர் இப்படி பெண்ட் ஆயிட்டு வந்திருக்குன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது அந்த கர்வோடைய டாப்ல தான் இருக்கிறது நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய டயக்ராம் இருக்கு இல்லையா, இதோடைய ரோ ப்ராபப்லி -0.5 ஆக இருக்கலாம். we are not sure. அப்படி -0.5 ஒன்னா இருக்க முடியாது, -1 இருக்க முடியாது. இட்ஸ் எனிவேர் பிட்வீன் +1 to -1 இருக்க முடியும். அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். இப்ப இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னுக்கு லைன் போட்டோம்னா இதுல இந்த டான்ஜென்ட் டு த அவுட்டர் சர்க்கிள் எங்க இருக்கோ that will be the optimum. that will be the optimum. இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது என்ன சார் ஃபீசிபிள் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க, ஃபீசிபிள் ஏரியா இஸ் நத்திங் பட் தீஸ் ஆர் தி ஏரியாஸ். இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் ஃபீசிபிள் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இந்த ஃபீசிபிள் ஏரியாவில் இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? ரிஸ்க் ஜாஸ்தி, ரிட்டர்ன்ஸ் கம்மி. இங்க வந்து ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் கம்மி. இந்த இடத்துல வந்து இதை காட்டி இது பெட்டர். அப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே இந்த இந்த அவுட்டர் ஷெல் இருக்கு இல்லையா, அதுல வந்து டான்ஜென்டா எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஆப்டிமம். ஸோ யூ ஹேவ் டு பிளான் டு இன்வெஸ்ட் ஒன்லி ஹியர். இங்கே தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இதுல வந்து என்ன தெரியுது? இந்த டயக்ராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹவு டு வி டிரா த டயக்ராம்? ஹியர் ஜஸ்ட் see. இந்த மாதிரி டயக்ராம் போட்டீங்கன்னா இது RF பா, இது RM. risk increase ஆக ஆக market will give you more return. risk lesser, return lesser. risk higher, return higher. risk higher, still higher. so இது மாதிரி நமக்கு வரும். is that okay? அப்படின்னா இந்த இடத்துல இது வரைக்கும் இருக்கிறது என்னது அப்படின்னு சொன்னாக்கா RF. இது வரைக்கும் இருக்கிறது RF. இங்க இருக்கிறது பேரு risk premium சொல்லுவாங்க. this is nothing but RM minus RF. RM minus RF. இது ரிஸ்க் பிரீமியம். இதுதான் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். So when it is a security market line, you can draw this line. இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம், இதை டிரா பண்ணிக்கலாம். இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் அதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ரிட்டர்ன் ஆஃப் பர்டிகுலர் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி A is equal to risk free return plus beta into RM minus RF. This is the formula. Is that okay? This is what about the security market line. Clear? Come on. So this is called securities market line. In the line when the expectation pa. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா வேணும்னு டிமாண்ட் பண்றதுதான் இது ரிஸ்க் பிரீமியம். ஒரு பர்டிகுலர் ஷேரோடைய ரிஸ்க் எவ்வளவு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தி மார்க்கெட் சொன்னால் அது பேர் பீட்டான்னு சொல்லுவோம். தட் வில் பி கால்ட் அஸ் பீட்டா.
Is that okay? Beta. Now, இந்த security market line அதையும் இந்த broken எக்கையும் லிங்க் பண்ணும்போது இந்த security market line வந்து இந்த broken எக்ல எங்க டச் ஆகுதோ அந்த tangentல that will be the optimum one. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுதான். Okay, for example, this is how the combinations are possible. எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா broken egg வருது. அதுல நீங்க வந்து உங்களுடைய security line நீங்க draw பண்றீங்க. The drawing could pass this way also. அப்படி பாஸ் பண்ணாக்க though there is some other better options but you cannot do this. இதை நீங்க பண்ண முடியாது. அப்ப நீங்க எந்த ஏரியாவுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி சொன்னாக்க these are the investment possibilities. இதான் வந்து possible areas of investment. இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாக்க நீங்க நினைக்கிறது நடக்கல. இது கீழே இருந்தால் நீங்க நினைச்சதுக்கு கம்மியா கிடைக்குது இல்லையா? இது வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்கீங்க பட் ரிஸ்க் கம்மியா இருக்கும். இந்த இடம் மேல போக போக உங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் ஜாஸ்தி வேணும்னு டிமாண்ட் பண்ணிருக்கிறீங்க. ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது, ரிட்டர்ன் ஜாஸ்தி ஆகுது. இந்த இடத்துல முடியுமா சார் அப்படின்னு சொன்னாக்க நீங்க எதிர்பார்க்கறத காட்டி ஜாஸ்தி அங்க மார்க்கெட்டே இல்லையே அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு. இது கீழே இந்த இடத்துல எதிர்பார்க்கலாமா சார்னா ஏங்க இந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் கம்மி, ரிஸ்க் இந்த அளவுக்கு இருக்கு, இதே ரிஸ்க்கு எவ்வளவு மார்க்கெட் கொடுக்கறது ரெடியா இருக்கே அப்ப இதுதானே போகணும். அப்ப நீங்க இந்த டேஞ்சன் லைன்ல எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மெர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட் இந்த இடம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் வாட் அபவுட் தி செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் லைனை கேபிட்டல் மார்க்கெட் லைனாக இப்ப பார்க்க போறோம். கேபிட்டல் மார்க்கெட் லைன். செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் லைன் அப்படின்னா ஒரு ஷேரை பேஸ் பண்ணி பார்க்குறோம். போர்ட்ஃபோலியோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டல் மார்க்கெட் லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னது? கேபிட்டல் மார்க்கெட் லைன். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் லைன் வரும்போது செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் லைனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஏ செக்யூரிட்டின்னு பார்த்தோம். கேபிட்டல் மார்க்கெட் லைன் வரும்போது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க ரிட்டர்ன் ஆஃப் ஏ போர்ட்ஃபோலியோ. 5 ஷேர், இன்னொரு 5 ஷேர், இன்னொரு 4 ஷேர், இன்னொரு 7 ஷேர், அதோடைய ரிட்டர்னையும் ரிஸ்கையும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இது ஒவ்வொரு ஷேரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் லைன். போர்ட்ஃபோலியோவா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா இதே ஃபார்மா தான். ரிட்டர்ன் ஆஃப் ஏ போர்ட்ஃபோலியோ இஸ் சப்போஸ் டு சூஸ் should be equivalent to return of bank investment or risk free rate of return plus இங்க நம்ம இந்த மாதிரி போட்டோம் இல்லையா, இது வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இதுக்கு பதிலா இப்ப நான் டோட்டலா மாத்தி போடுறேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எனி செக்யூரிட்டி ஆர் எனி போர்ட்ஃபோலியோ, ஜேக் போர்ட்ஃபோலியோ இன்டு ரிட்டர்ன் ஆஃப் தி மார்க்கெட் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஹோல் டிவைடட் பை ரிஸ்க் ஆஃப் தி மார்க்கெட். எந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோ, ஓகே, ப்ராபபிலி ஜே. எந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதோடைய ரிஸ்க் இன்டு RM minus RF divided by standard deviation of market. Is that okay? One second. Yeah. Is that clear? Come on, finish up copying this. We'll deal an illustration. The ஒரு illustration நான் முடிச்சிட்டு கவனிங்க. இதுக்கான illustration. Yeah, enough. A question here. We are going to solve this. In the beta எப்படி சார் calculate பண்றது? Majority casesல practical lifeல beta are available. You no need to worry about that. As it is available, you can directly beat it. Is that okay? Which is not practically possible to calculate the beta. So that's why this model was less famous in the earlier period. Now it becomes very popular because everything is calculated by the computers. Computerல feed பண்ற டேட்டா வச்சு நம்ம 15 பீரியடுக்குரிய இன்ஃபர்மேஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போறேன். ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஈவன் 6 மந்த்ஸ்க்குரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா 6 மந்த்ஸ் 180 டேஸ்க்குரிய இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க பீட்டா கால்குலேட் பண்ணுவாங்க. ஈவன் 1 இயர் கூட வச்சு கால்குலேட் பண்ணலாம்.
which is really not possible to calculate manually for each and every shares. There are almost 10,000 shares available in the market. Okay, அதனால practically calculations பண்ண போறதுல questions examல beta calculation வந்தால் 15 period பதிலா ஒரு 6 period 5 period கொடுத்து இதுக்கு மட்டும் beta கண்டுபிடிங்கன்னு கொடுக்கலாம். ரைட், அல்லது ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பீட்டா வேல்யூ கொடுத்துட்டு ஆர்ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தட்ஸ் ஹவ் இட் கம். நீங்க நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்துருக்கிறோம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வரும்போது கோவேரியன்ஸ் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி அண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் த மீன்ஸ் 1 and 2 ரெண்டு செக்யூரிட்டிஸ் உடைய கோவேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் செகண்ட் போடுவோம். இதுதான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். பட் இங்க வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போடல, பீட்டா போடுறோம். பீட்டா அப்படின்னு சொன்னாக்க the variance of particular security with respect to the market அப்படிங்கிறது நியூமரேட்டர்ல அந்த particular security மார்க்கெட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். எதை எடுத்துக்கிறீங்க? மார்க்கெட்டுக்கும் உள்ள கோவேரியன்ஸ் எடுக்கிறீங்க. with respect to market அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டினாமினேட்டர்ல ரெண்டுமே மார்க்கெட்டா இருக்கும். standard deviation of market and the standard deviation of market is nothing but variance of market. அதுதான் இந்த ஃபார்முலா. covariance of particular share and the market divided by variance of the market. இந்த covariance between these two எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த covariance கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ அதேதான். அதாவது RA minus RA bar into RM minus RM bar அதோடைய summation தான் இந்த covariance of S and particular security and market. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா x minus x bar to the power 2 by n minus 1 இருக்கு. ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரூட் எடுக்கலன்னா அது வேரியன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ எம் நவ் கோயிங் டு கால்குலேட் ஆல் திஸ் வேல்யூ டு ஃபைண்ட் அவுட் த பீட்டா ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ் given here. Return of A and return of market observed for almost 15 periods observation பண்ணியிருக்கிறோம். இந்த 15 periods observation பண்ண வச்ச டீட்டெயில்ஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? I am going to calculate this one. Right. Okay. Are you able to read this? Okay, பரவாயில்ல, எனக்கு என்ன ஸ்பேஸ் தேவை அதுதான் பார்த்தேன். ஓகே, ஸோ ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே இதை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஹேவ் டு கால்குலேட் RA மைனஸ் ஆர், இந்த வேல்யூ வேணும், RA பார் வேணும். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். RA பார் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த RA உடைய சம்மேஷன், முதல் சம்மேஷன் போட்டுக்கிறேன். RA உடைய சம்மேஷன் எவ்வளவு இருக்கு? hope it is 150 நினைக்கிறேன். am I right? this is 150. RA உடைய சம்மேஷன் என்னால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார் கிடைக்கும். okay, return of A bar means average of A கிடைக்கும், which is 10. 150 for 15 items அப்படின்னா average being 10. என்ன கிடைச்சிருச்சு, என்னென்ன கிடைச்சிருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டே வரேன். ஸோ ஐ ஹவ் அரைவ் தி ஆர் பார். நான் ஐ ஹேவ் டு அரைவ் தி RM அரைவ் பண்ணணும். RM அரைவ் பண்ணுறதுக்கு இதோடைய டோட்டல் 135 டிவைடட் பை 10 வந்து 13.5. ஸோ வி காட் திஸ் ஒன் ஆல்சோ. sorry 9 வருது, not 13.5. you have to divide that by 15, so 9 will be the answer. we got RA and RM ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RA minus RA பாரும் RM minus RM பாரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். so I am going to calculate RA minus RA bar into RM minus RM bar. இது ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சேர்த்து கண்டுபிடிக்க வேண்டாம். RA minus RA bar and RM minus RM bar. is that okay? அப்ப இதுல வந்து 10 minus 10 0 and 5 8 4 6 6 8 minus 6 minus 19 4 5 4 minus 4 minus 3 minus 18. அதே மாதிரி RM minus RM bar வரும்போது 12 minus 9 3 14 minus 9 5. so here it is being 3 5 4 1 0 4 5
minus 2, minus 8, and 3, minus 20, 7, minus 1, minus 2, and 1. So we got these two information. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாக்க I want multiplications of these two. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் இதுவும் வேணும். RM minus RM bar square. இது வந்து இதோடைய ஸ்கொயர் எடுக்கிறேன். Okay, RM minus RM bar உடைய ஸ்கொயர். So the square will be very simple. 3 into 3, 9. 5 into 5, 25. And 16, 1, 0, 16, 25, 4, 64, 9, 400, 49, 1, 4, 1 is the answer. Now I have to get this value. RA, அதாவது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர். So I am using the green color. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர். Multiplication. RA minus RA barum, RM minus RM barum multiply பண்ணும்போது 0 into 3, 0, 5 into 5, 25, and 4 into 8, 32, 4, 0, 24, 40, and 40, minus 6 into minus 2, 12, minus 19 into minus 8, 152, 12, minus 100, 28, 4, 6, and minus 18. This will be the value. We got it now. இப்போ ஒவ்வொன்றா calculate பண்ணிக்கலாம். So I am going to calculate all other things. Covariance of share A and market M. Okay. அப்போ numeratorல என்ன வேணும்? இதோடைய summation வேணும். Okay. So இதோடைய summation பார்த்தீங்கன்னா this summation being 221 and this summation being 624. So numerator summation of RA minus RM, RA bar into RM minus RM bar, that is summation 224. 224. Sorry, 221. Okay, 221. So 221 divided by n minus 1, so 15 minus 1 will be the calculation. If you calculate this, the value will be 15.79. அதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா covariance between SA and M கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ standard deviation of market or standard deviation square, which is nothing but variance. அதில் RM minus RM bar to the power 2 எடுக்கணும். அதோட summation, which is 624. divided by n minus 1, n being 15 minus 1, 14. 14 நம்ம divide பண்ணிட்டோம்னா the answer being 44.57. 44.57. So we got this value as well as we got this value also. I am going to calculate the beta here. Beta கான formula என்ன அப்படி சொன்னாக்க covariance of this one. So இந்த ரெண்டு சேர்த்து numeratorல போட்டுக்கிறேன் 15.79 and denominatorல இந்த variance of market போடுறேன் அது 44.57. So the ultimate value here being 0.354. நல்லா கவனிங்க, பீட்டா 1 ஆக இருந்தால் the risk of this equivalent to market னு பேரு. Okay, risk is equivalent to market risk. பீட்டா less than 1 ஆக இருந்தால் risk is less than market னு பேரு. பீட்டா more than 1 னு சொன்னால் risk is more than 1 னு அர்த்தம். அவ்வளவுதான். மார்க்கெட்டை காட்டிலும் ஜாஸ்தி இருக்கு. எப்ப 1 இருக்கோ அப்ப ரிட்டர்ன் ஆஃப் தட் பர்டிகுலர் செக்யூரிட்டி வில் பி ஈக்குவல் டு மார்க்கெட். இங்க மார்க்கெட் காட்டிலும் கம்மியா இருக்கும், இங்க மார்க்கெட் காட்டிலும் ஜாஸ்தி இருக்கும், ரிஸ்க்கும் ரிட்டர்னும். சப்போஸ் இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் ஏ? ரிட்டர்ன் ஆஃப் ஏ. ஓகே, இஃப் ஏ RF is equivalent to 5%, B RM return of a market last date நம்ம observation பண்ணும்போது 15% இருக்கு. Now the question is, what about the return of A அப்படின்னு கேட்டோம்னா, we can substitute these factors in this securities market line. Return of A is equal to risk free return
plus beta into RM minus RF. ஸோ RF பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ரிஸ்க் ஃப்ரீ 5% ப்ளஸ் பீட்டா எவ்வளோனா we have calculated which is less than 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கட்டாயமாக மார்க்கெட்டை காட்டிலும் கம்மியாக தான் வரும். ஸோ beta here being 0.354 multiplied by RM minus RF. RM being 15% minus 5%. If you calculate, you will be getting return of A. Come on, get me the value here. Make it faster. 8.54. Am I right? 8.54. அப்ப இதோடைய ரிட்டர்ன் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இதே மார்க்கெட்ல லாஸ் ஆகும்போது இதோட லாஸ் கம்மியா இருக்கும். இதான் வந்து பீட்டாவுடைய யூசேஜ். இஸ் தட் ஓகே? ஸோ எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா இது கம்ப்ளீட்டா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் ஒரு 5 ல இருந்து 6 நம்பர் கொடுத்து பீட்டா கேட்கலாம். அல்லது உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் மார்க்கெட், ஷேர் அண்ட் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் வேரியன்சஸ் கொடுத்து பீட்டா கண்டுபிடிக்க சொல்லலாம். தென் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளிகேஷன்ல தான் வரும். இல்லை எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிட்டர்ன் ஆஃப் ஏ என்னவா இருக்க முடியும் இஃப் த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அண்ட் ஆர்எம் இஸ் திஸ் ஒன் அண்ட் பீட்டா வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம கால்குலேட் பண்ணோம். கொஸ்டின்ல பீட்டா கொடுத்துட்டாங்கன்னா டேரக்டா ஆர்ஏவை கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு 1 மார்க்ல இருந்து 2 மார்க்ஸ் பிட் கொஸ்டின்ல இது கேட்டுட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, கம் ஆன், ஃபினிஷ் அப் காப்பிங் திஸ்.